ஒரு நல்ல தலைவன்னா எப்படி இருக்கணும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்மக்கிட்ட என்ன பண்பெல்லாம் இல்லையோ அதை வளர்க்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். படைக்குடி கூழமைச்சி நட்பு அரணாரும் உடையான் அரசருள் ஏறு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்டை தான் இந்த சேனலை க்ரோ பண்ணும். ஆன்மா நடத்தலைவன் படைக்குடி கூழமைச்சி நட்பு அரணாரும் உடையான் அரசருள் ஏறு. அம்மா, நான் கேள்வி கேட்டா நீ திருக்குறள் சொல்றத இல்லைம்மா, இந்த குறளில் வர 6 அம்சங்களும் யாருக்கு ஓரளவுக்குனாலும் இந்த காலகட்டத்தில் பொருந்துதோ அவங்க கண்டிப்பாக அரசனாவாங்க. அம்மா கொஞ்சம் டீப்பா சொல்லிடுறியாம்மா? ஓகே ரந்தனா. இந்த குறள் படி படை குடி கூழ் அமைச்சி நட்பு அரண் அப்படின்னு ஒரு 6 விஷயத்தை திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேம்மா. படைனா பாதுகாப்பு சக்தின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதாவது யாராவது நம்ம நாட்டு மேலே போர் தொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட முப்படைகள் இருக்குது இல்லையா, அதை வச்சு நம்ம ஃபைட் பண்ணுவோம். அதுதான் படைன்னு சொல்லுவாங்க. அதுவும் படை தான். இப்போ நம்ம ஏரியாவிலே கூட ஏதாவது சண்டை வந்ததுன்னா போலீஸ் என்னன்னு கேட்குறாங்க இல்லையா, அவங்களும் ஒரு பாதுகாப்பு சக்தி தான். நம்மளை பாதுகாக்கிற எல்லா சக்தியையும் நம்ம படைன்னு சொல்லலாம். அடுத்து குடி. இங்கே குடிங்கிறது யாரை குறிக்குதுன்னா குடிமக்கள் ஆதரவை குறிக்குது. அதாவது மக்கள் எல்லாரும் ஆதரவாக இருந்தால் மட்டும்தானே ஒருத்தவங்களால் அரசனாக இருக்க முடியும். அதை தான் இங்கே குறிப்பிடுறாங்க. 3வது விஷயம் கூழ். கூழுங்கிறது ஒரு உணவு தான். ஆனால் இந்த இடத்துல கூழுங்கிறது எதை குறிக்குதுன்னா செல்வத்தை குறிக்குது. அரசர்கிட்ட நிறைய பணம் இருந்தால் தானே அதை வச்சு மக்களுக்கு உதவி பண்ண முடியும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அமைச்சிங்கிறது என்னென்னா அதுக்கு தனியான ஒரு அர்த்தம் கிடையாது. இங்கே அமைச்சிங்கிறது எது கூட சேர்த்து வருதுன்னா நட்பு கூட சேர்த்து வருது. நாம் நட்பை அமைச்சிக்கிறதும் அரசனுக்குள்ள ஒரு நல்ல தகுதின்னு சொல்கிறாங்க. நட்பை அமைச்சிக்கிறதுனா என்ன? அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடும் ஒரு நட்புறவில் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம நியூஸில் அதிகமாக பார்க்குறோம் இல்லையா, அதுதான் ஒரு நாட்டுக்கும் உள்ள நட்புறவையும் குறிக்கும். அதுக்கடுத்து நட்புங்கிறது உனக்கே தெரியும் இல்லையா, எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் அவங்களால நாட்டை நல்ல முறையில் ஆட்சி பண்ண முடியும். அப்புறம் அரணுங்கிறது பாதுகாப்பு கட்டமைப்பு. என்னதான் பாதுகாக்கிறதுக்கு முப்படைகள் இருக்குது எல்லாம் இருக்குன்னா அதை முப்படைகளாக பிரிக்கிறது, அதுக்கு ஒரு ஆளை ஹெட்டாக ஆக்குறது, அவங்களுக்கு கீழே நிறைய டிபார்ட்மெண்ட்டை வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்தோன்னா நிறைய துறைகள் இருக்குது. அந்த துறைகளுக்கு அமைச்சர்கள்னு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு கட்டமைப்பு தான். அரசர்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். இது எல்லாம் இந்த 6ம் சேர்ந்து யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் கண்டிப்பாக அரசனாகிறதுக்கு முழு தகுதியும் உடையவங்க. உடையான் அரசருள் ஏறு. இவையெல்லாம் உடையவன் அரசர்கள் இடையில் முன்னிலை பெறுபவனாக இருப்பாங்க. அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தது இயல்பு. அம்மா, ஒரு நட தேடுவனா ஒரு இப்படி இருப்பாங்கம்மா. அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அம்மா கொஞ்சம் டீப்பா சொல்லிடுறியாம்மா? ஓகே ராதனா. அஞ்சாமைனா பயம் இல்லாமல் தைரியமாக இருக்கும். உதாரணத்துக்கு நீ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்க, அப்போ ஒரு நாய் உன்கிட்ட வருதுன்னா நீ பயந்துட்டு ஓடி போகிறதோ இல்லை வேறு ஏதாவது பண்ணாதான் அங்கே ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். ஆனால் அதுக்கு மாறாக நீ அதை கண்டுக்காமல் நீ அமைதியாக நின்றுட்டு அது போனதுக்கப்புறம் நீ நடந்தனா அங்கே பிரச்சனையே வராது. அதுதான் அஞ்சாமை, பயப்படாமல் இருக்கணும். 2வது குணம் ஈகைன்னா மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்குற மனப்பான்மை நம்ம இருக்கணும். உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு 5 சாக்லேட் இருக்குன்னா வேறு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அதுலேருந்து ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்கறதுக்கு உனக்கு மனசு இருக்கணும். அதுதான் ஈகைன்றது. அறிவு. ஒரு தலைவராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்கணும். அறிவே இல்லாமல் எதையும் யோசிக்காமல் அவங்க தெளிவாக சிந்திக்காமல் இருந்தாங்கன்னா அவங்கள நம்பி இருக்கிற மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் ஒரு நல்ல தலைவராக இருக்கிறவங்க கண்டிப்பாக நல்ல தெளிவான ஒரு அறிவோடு தான் இருப்பாங்க.
அதுக்கடுத்து ஊக்கம். ஊக்கம்னா என்னென்னா, நம்ம எப்படியாவது முயற்சி பண்ணி நாம் நம்மளுடைய நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவோம்னு சொல்லிட்டு உற்சாகமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் ஊக்கம்னு சொல்லுவாங்க. இந்த அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்த 4 குணமும் ஒரு தலைவருக்கு குறையாமல் இருக்கிறது இயல்புன்னு திருவள்ளுவர் சொல்கிறாங்க. சாப்பிட்றதுக்கா வேலை பார்த்ததை தீர்ப்பதுக்கா? தூங்காமை, கல்வி, துணி உடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு. அம்மா, இன்னும் 3 விஷயம் ஒரு நல்ல தலைவருக்கு நீளாமல் இருக்கணுமா? தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு. இதோடைய அர்த்தம் என்னென்னா, தூங்காமைனா நம்ம தூங்காமலே இருக்கிறதுங்கிறது கிடையாது. நம்ம சோம்பேறியாக இல்லாமல் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் கவனமாகவும் இருக்கணும். இதை தான் இங்கே தூங்காமைன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கல்வி. கல்விங்கிறது நம்ம ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போய் படிக்கிறோம் இல்லையா, அதுதான் கல்விங்கிறது கிடையாது. கல்விங்கிறது நம்ம அனுபவத்தினால நமக்கு கிடைக்கிற அறிவையும் நம்ம கல்வின்னு சொல்லலாம். அப்புறம் எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு பிரித்து பார்க்குற தன்மையும் இருக்கணும். இதுதான் ஒரு நல்ல கல்விக்குள்ள அடையாளம். அடுத்ததாக துணி உடைமை. துணி உடைமைனா என்னென்னா, நம்ம தைரியமாக இருக்கணும். யாராவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அதை தட்டி கேட்குற அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்கணும். இந்த 3 விஷயமும் ஒரு நல்ல தலைவருக்கு என்றைக்குமே நீங்காமல் இருக்கணும்னு திருவள்ளுவர் சொல்கிறாங்க. சாப்பிட்றதுக்கா வேலை பார்த்ததை தீர்ப்பதுக்கா? அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரண் இழுக்கா மானம் உடையது அரசு. ஒரு நல்ல அரசுனா எப்படிமா இருக்கணும்? அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரண் இழுக்கா மானம் உடையது அரசு. அரண்னா என்னென்னா, அறம்னு சொல்லலாம், நீதி நெறினும் சொல்லலாம். அதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா யார் பக்கம் அந்த தப்பு இருக்குங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சரியான தண்டனையை கொடுக்கறது தான் நீதின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விருப்பு வெறுப்புகளையும் சார்ந்து இல்லாமல் நீதி தவறாமல் நடந்துக்கிறது தான் அறன்னு சொல்லுவாங்க. இழுக்காதுன்னா குறையாமல் இருக்கிறது. அல்லவை நீக்கி. அல்லவைன்னா என்னென்னா, தவறான செயல்கள் தீய வழிகள் எல்லாத்தையும் தன்னுடைய நாட்டை விட்டு அகற்றி. மரண் இழுக்கா. இங்கே மரண்றது எதை குறிக்கிதுன்னா உயிரை தன்னுடைய உயிரையும் இழக்க தயாராக இருக்கிற அளவுக்கு ஒரு மானத்தை உடையதாக அரசு இருக்கணும்னு சொல்கிறாங்க. சாப்பிட்றதுக்கா வேலை பார்த்ததை தீர்ப்பதுக்கா? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. ஒரு நல்ல அரசுனா எப்படிமா இருக்கணும்? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இதோடைய அர்த்தம் என்னென்னா, இயற்றலும்னா உருவாக்குறது. உதாரணத்துக்கு விவசாயம் பண்ண போகிறோன்னா முதல்ல நிலத்தை சரி பண்ணணும், விதையை புதைச்சி வைக்கணும், அதுக்கப்புறம் செடி முளைக்கும். அந்த செடியை நம்ம நல்ல மாதிரியாக பாதுகாத்து வளர்த்து அதுக்கப்புறம் முத்துனதுக்கப்புறம் தான் நம்மளால் அறுவடை செஞ்சு அது மூலயமா நம்மளால் வருமானத்தை ஈட்ட முடியும். ஸோ ஏற்றல் இருந்தால் மட்டும்தான் ஈட்டலுங்கிறது நடக்கும். ஏற்றலும் ஈட்டலும் மட்டும் போதுமானா கண்டிப்பாக கிடையாது. நம்ம கையில் வர காசை நாம் பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும். பாதுகாத்து வச்சு அதிலிருந்து நாம் எது எது முக்கியமான செலவோ அதுக்கு நாம் பிரித்து கணக்கு பார்த்து தான் செலவு பண்ணணும். இது நம்மளுடைய தனி மனித வாழ்க்கைக்கு மட்டும் கிடையாது. ஒரு நல்ல அரசுக்கும் ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்ததை நம்ம பிரித்து செலவு பண்ணுறதும் இது எல்லாத்துலேயும் திறமை மிக்கதாக ஒரு அரசு இருக்கணும்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாங்க. சாப்பிட்றதுக்கா வேலை பார்த்ததை தீர்ப்பதுக்கா? அம்மா, இந்த அப்பா என்னம்மா? ஏன் ராதனா இப்படி சொல்கிற? அப்பா ரைட்டு ரொம்ப லைட்டாக வராங்க. வீட்டுக்கு சொல்லிட்டே இருக்காங்க. அதனாலதாம்மா. நீ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கிறதானா? காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்ல நல்ல இயல்மிக்கு ஒரு மன்னன் நிலா. அம்மாக்கு வீட்டில சொல்லுமா. காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்ல நல்லனில் நீ கூறும் மன்னன் நிலம்.
அதாவது ஒரு நல்ல மன்னனாக இருக்கிறவங்க எப்போவும் மக்கள் எளிமையாக சந்திக்கிற அளவுக்கு இருக்கணும். அதே சமயத்தில் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பேசாதவங்களாகவும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அந்த நாடு நல்லா முன்னேறும். அதை தான் தாத்தா சொல்கிறாங்க. அம்மா அப்படின்னா நம்ம அப்பா அரசனா? ஆமாம்மா, நம்ம வீட்டுக்கு நம்ம அப்பா தான் அரசன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அம்மா இன்னைக்கு ஸ்கூல்ல பெரிய பிரச்சனைமா. என்னாச்சு ராதனா? அம்மா இன்னைக்கு அந்த ஒரு கன்ஃபரன்ஸ்ல கேட்டா, சரி, நீதான் நிறைய பென்சில் வச்சுக்கிற, அப்புறம் ஏன் அந்த அளவுக்கான பென்சில் கேட்குற அப்படி திட்டுதாம்மா. அப்புறம் இல்லைம்மா, நான் நச்சு சாப்பிட முன்னாடி நான் வேடானா கூப்பிட்டேன்னா அவன் ஆஹா சொல்லிட்டா. அடிக்கடிக்கையா வந்துச்சுமா. சரி விடு ராதனா, நீ போய் திருவள்ளுவர் தாத்தா கிட்ட என்ன விஷயம் நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லு. தாத்தா குரல் சொல்லுவாங்க, சரியா? வைக்குமா. இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான்கண் டனைத்தீஃப் உலகு. இனிமையான சொற்களை பேசுகிறவங்களாகவும் மற்றவங்க கேட்குறத கொடுக்கறதுக்குள்ள மனசு இருக்கிறவங்களாகவும் இருந்தால் அவங்க சொல்கிறத எல்லாரும் கேட்பாங்கன்னு தாத்தா சொல்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஏமா பணத்தோட ஹீரோ ஏமா எல்லாருமே கலவர மாதிரி பார்க்குறாங்க? கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும் ராதனா. சரி, இது சரியா தப்பான்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா கிட்டேயே கேட்கலாம். ஓகேம்மா. தாத்தா என்ன சொன்னாலும் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். எந்த ஒரு தலைவன் நடுநிலைமையோடு நீதி வழங்கி தன் மக்களை அன்போடு அரவணைத்து காக்கிறானோ அவனை மக்கள் வெறும் மனிதனாக பார்க்க மாட்டார்கள், இறைவனுக்கு நிகராக வைத்து மதிப்பார்கள். அத்தை குரலை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, அப்பாவை கூட சேர்த்து இருக்கிறேன். அப்பா என்ன பாவோட தப்புன்னு நம்ம சொன்னா தானே அப்பாவுக்கே அது தப்புன்னு தெரியும். கோவப்படாமல் அப்பா அதை திருத்திப்பாங்க. இது நானும் அண்ணன் தாத்தா கிட்டே போட்டு கொடுக்குறேன். சரி, போய் சொல்லு. செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு. அம்மா என்ன அர்த்தமா? ஒரு அரசனோ இல்லைனா ஒரு நல்ல தலைவனோ அவங்க கிட்ட இருக்கிற குறைய மற்றவங்க சொல்லும்போது அதை காது கொடுத்து கேட்டு அதை சரி பண்ணி யார் நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கீழே இந்த நாடே இருக்குன்னு சொல்லி தாத்தா சொல்கிறாங்க. அத்தை குரலை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா வயசாயிடாம 5 ஆளோ குடிக்கிறாங்க, சரியா? பிள்ளை ராதனா, திருவள்ளுவர் தாத்தாவும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க? கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கோலி. கொடையா உதவி பண்ற மனசு இருக்கணும், எல்லார் மேலும் இரக்கம் இருக்கணும், நியாயமா நடக்கணும், மக்களை காப்பாற்றணும். இந்த 4 குணம் இருக்கவங்க தான் நல்ல தலைவன். அடுத்த குரலை பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததாக நம்ம சேனலில் விருந்தோம்பல் கீழே இருக்கிற எல்லா திருக்குறளும் போட்டுக்கிட்டு இருக்கோம். டெய்லியும் பாருங்கள்.